வணக்கம், நான் உங்கள் ஜேபி. இது ஜேபி மக்கள் பார்வை. ஹைதராபாத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியது என்ன? தூத்துக்குடியில் மீண்டும் ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்படுகிறதா? ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து வெளியேறிய வாயுதான் என்ன? இதனால் மக்களுக்கு என்ன விதமான பாதிப்பு ஏற்பட்டது? வாங்க பார்க்கலாம். 1993ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் சிப்காட் பகுதியில் இந்த ஸ்டெர்லைட் ஆலை அமைப்பதற்கு உண்டான திட்டத்தை வேதாந்தா நிறுவனம் அமைத்தது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை அமைப்பதற்கு முன்பு மகாராஷ்டிராவில் இந்த ஸ்டெர்லைட் ஆலை அமைப்பதற்கு இந்த வேதாந்தா நிறுவனம் திட்டமிட்டிருந்தது. மகாராஷ்டிரா மக்களின் கடுமையான எதிர்ப்பு மற்றும் போராட்டத்தினால் மகாராஷ்டிராவில் ஸ்டெர்லைட் ஆலை அமைக்கும் பணி கைவிடப்பட்டது. 1994இல் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை அமைக்கும் பணி தொடங்கியது. 1996 இருந்து இந்த ஸ்டெர்லைட் ஆலையில் உற்பத்தி தொடங்கியது. இந்த ஸ்டெர்லைட் ஆலையின் உற்பத்தி தொடங்கிய ஓரிரு மாதங்களிலேயே அருகில் இருந்த மடத்தூர், ராமரெட்டியாபுரம் போன்ற பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு கடுமையான சுவாச கோளாறும் நிலம் நீர் மாசுபாடு போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டது. இதனால் மக்கள் அவ்வப்போது போராட்டத்தில் இறங்கினர். 1997 இருந்து 2017 வரை பல கட்ட போராட்டங்கள் இந்த ஸ்டெர்லைட் ஆலை மூடுவதற்கு மக்களால் எடுக்கப்பட்டது. 2018 பிப்ரவரி மாதத்தில் இந்த வேதாந்தா நிறுவனம் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை விரிவாக்க முயன்ற போது மக்கள் தொடர் போராட்டத்தில் இறங்கினர். மக்களின் தொடர் போராட்டத்திற்கு பிறகு 2018 மே 22 அன்று 100வது நாள் போராட்டத்தின் போது மக்கள் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பேரணியாக சென்றனர். இந்த பேரணியில் பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் கடுமையான மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் காவல்துறை துப்பாக்கிச்சூடு நடத்தியது. இந்த துப்பாக்கிச்சூட்டில் 13 பேர் உயிரிழந்தனர், பலர் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவத்திற்கு பிறகு மே 28 அன்று தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை முழுமையாக மூடப்பட்டது. தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையின் உரிமத்தை ரத்து செய்தது. மக்களின் இந்த கடுமையான போராட்டத்திற்கு காரணம் தான் என்ன? தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து வெளியேறிய வாயு என்ன? அதை பத்தி பார்க்கலாம். ஆஸ்திரேலியா, இந்தோனேசியா, சிலி போன்ற நாடுகளில் இருந்து இந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு தேவையான தாமிர தாது வாங்கப்பட்டது. கடல் வழியாக கொண்டு வரப்பட்ட இந்த தாமிர தாது தூத்துக்குடி வ.உ.சி. சிதம்பரனார் துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து தொழிற்சாலை கொண்டு வரப்பட்டது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை கொண்டு வரப்பட்ட இந்த தாமிர தாதுல கந்தகமும் இரும்பும் கலந்துருந்துச்சு. சுமார் 1200 டிகிரி செல்சியஸ்ல இந்த தாமிர தாதுவை உருக்கும் போது அதுல இருந்த கந்தகம் ஆக்சைடோட சேர்ந்து சல்பர் டை ஆக்சைடு உருவானுச்சு. மீதம் இருந்த இரும்பு துகள்களும் மாசுகளும் அகற்றப்பட்டன. இதனால் மின்வேதியியல் முறைப்படி 99.99% பியூர் காப்பர் தயாரிக்கப்பட்டுச்சு. இந்த செயல்முறையில் வெளியேறிய சல்பர் டை ஆக்சைடு பொதுமக்களுக்கு கடுமையான சுவாச பிரச்சனையையும் நிலம் நீர் காற்று மாசுபாட்டையும் ஏற்படுத்தினுச்சு. இதனாலதான் மக்கள் தொடர் போராட்டத்தில் இறங்கினாங்க. ஒரு தரப்பு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்பட வேண்டும் என்றும், மறுதரப்பு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை திறந்தால் பொதுமக்களுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்படும் என்றும் கூறி வருகிறது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை திறக்க வேண்டும் என்று கூறும் தரப்பு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை திறந்தால் தாமிர உற்பத்தி அதிகரிக்கும், வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் தாமிரத்திற்கான இறக்குமதி வரி குறையும், பொதுமக்களுக்கு வேலைவாய்ப்புகள் ஏற்படும் என்று கூறுகின்றனர். இந்த ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கக்கூடாது என்று கூறும் தரப்பினர் ஸ்டெர்லைட் ஆலையை திறந்தால் பொதுமக்களுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்படும், அது மட்டுமில்லாமல் நிலம் நீர் காற்று மாசுபாடு பெருமளவில் ஏற்படும் என்பது மக்களோட வாதமா இருக்கு. குறிப்பாக ஆஸ்மா உள்ளவர்கள் இதில் பெருமளவில் பாதிக்கப்படுவார்கள் என்பது மறுதரப்பின் வாதமாக இருக்கு. இதற்கிடையில கடந்த மே 12 அன்னைக்கு ஹைதராபாத்தில் பேசியிருந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவில் தாமிர உற்பத்தி அதிகரிக்க வேண்டும், இதற்கு முன்பு இந்தியா தாமிரத்தை ஏற்றுமதி செய்யும் நாடாக இருந்தது, இப்போது தாமிரத்தை இறக்குமதி செய்யும் நாடாக இருக்கிறது என்று பேசியிருப்பது தொழில்துறை மற்றும் அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மறைமுகமாக தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டும் என்று கூறுகிறாரா என்று பலர் குற்றச்சாட்டுகளை எழுப்பி வருகின்றனர். தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்டெர்லைட் ஆலையில் தயாரிக்கப்படக்கூடிய தாமிரத்தினால் தான் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறதா? மற்ற மாநிலங்களில் எப்படி தாமிரம் தயாரிக்கப்படுகிறது? மற்ற மாநிலங்களில் இந்த பாதிப்பு ஏற்படவில்லையா அப்படின்ற கேள்வியை நீங்க என்கிட்ட வைக்கலாம். மற்ற மாநிலங்களில் தாமிரம் தயாரிக்கும் தொழிற்சாலை நவீனமயமாக்கப்பட்டு இந்த செயல்முறையில வெளியேறக்கூடிய சல்பர் டை ஆக்சைடு சேமிக்கப்பட்டு தொழிற்சாலைக்கு பயன்படுத்தக்கூடிய சல்பியூரிக் அமிலமா மாற்றப்படுது. இதனால் மாசு கட்டுப்பாடு பெருமளவில் குறைக்கப்படுகிறது, பொதுமக்களுக்கு உண்டான பாதிப்பு அறவே ஒழிக்கப்படுகிறது. கடந்த திமுக ஆட்சியின் போது இந்த வேதாந்தா நிறுவனம்
ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கு பல கட்ட முயற்சிகள் எடுத்தது. ஆனால் திமுக ஆட்சியின் போது இந்த முயற்சிக்கு முழுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. தற்போது ஆட்சியில் இருக்கும் முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள் எந்த விதமான சூழ்நிலையிலும் இந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்பது நம்முடைய மிகப்பெரிய கோரிக்கையா இருக்கு. தாமிரம் அவசியம், அதைவிட அடுத்த தலைமுறை தலை தூக்குவது அவசியம். சிந்தித்து செயல்படுவோம். நன்றி. இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.